My name is Daiban Tamachan. Yeah. Cuckoo, 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 cuckoo. What's the name? Cuckoo, 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 வடக்கும் தெற்குமா சிறகடிச்சுக்கிட்டு இருந்த என்ன இந்த குக்கு சப்தம் தான் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் தூரத்துக்கு வடகிழக்கு நோக்கி இழுக்க காரணமாக இருந்துச்சு. இயற்கை இன்னும் பழமை மாறாத நிறைய பொக்கிஷங்களை தனக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கு. இப்படி சில பொக்கிஷமான மனிதர்களை பார்க்கத்தான் நான் பயணிச்சிட்ருக்கேன். நேபாள், பூட்டான், சைனா, பர்மா, பங்களாதேஷ்னு 5 நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த மேகாலயாவில் எவ்வளவோ அழகான குக்கிராமங்கள் இருந்தாலும் இந்த கோங்டாங்ன்ற கிராமத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஹலோ சார். ஹலோ. You have to find a guide. Guide, yes. Because they will tell you about the story and about the just about the culture of Yes, yes. Vietnam. Yeah, My wish, Shalang. yes, Shalan is my name, but my wish name with my mother composed to me Yes. like cuckoo. Like that. That's it. Yeah, suppose with my friend or everyone when they need to call me, Nice. they call me hey Shalan. But the wish is that right? Yeah. Cuckoo like that. Oh yeah, I understand. Oh somebody called me. Yeah, yes. That. நாம் இங்கே தங்கி இந்த கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா வேறு ஸ்டே, ஹோட்டல், டீ கடை எதுவும் கிடையாது இந்த கோங்டாங் ட்ராவலர் நெஸ்ட்டை தவிர. இங்கே தான் தங்கியிருக்கேன். ஆமாம், ஜின் ரியோ பே அப்படின்னு சொல்லப்படுற இந்த குக்கு சத்தம் போல் உள்ள இந்த இசை பேர் தான் இந்த குழந்தையோட பேர். இங்கே தோராயமாக 700 மக்கள் தான் வசிக்கிறாங்க. 700 பேருக்கும் இது மாதிரியான குக்கு டியூன்ஸ் 700 பேருக்குமே இருக்குது. ஒரு டியூனும் தனித்துவமானது. ஒருத்தவங்களோட டியூன் இன்னொருத்தவங்க டியூனோட மேட்ச் ஆகிறதில்ல, நம்ம கைரேகை போல். பல 100 வருஷமாக இந்த கோங்டாங் கிராமவாசிகள் இந்த பழக்கத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தையோட அம்மா ஒரு சில வாரங்களில் அந்த குழந்தைய தன் கையில் எடுத்து அந்த குழந்தைக்கான ஒரு பிரத்யேகமான இந்த டியூனை அவங்க உருவாக்குறாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கும் போது அந்த டியூன் தனக்கானது தான் அப்படின்னு அது அடையாளம் கண்டுகொள்ளுது. நம்ம எல்லாரையும் போல் சொற்களாலான பேரையும் இது மாதிரி ஒரு இசைக்கோர்வையான பேரையும் அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. அதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று அந்த குழந்தைக்கான நீண்ட இசை பெயர், இன்னொன்று அந்த குழந்தைக்கான சுருக்கமான இசை பெயர். இங்கே ரசிக்கிற சில பேரை சந்தித்து இந்த கலாச்சாரத்தை பற்றி முயற்சி பண்ணேன். My name is Abdami Kamsip. 7 siblings and we have 7 different tunes. And this tune name we call Jinwa Yao Beng. This tune especially is gift from the mother. You know, and that song that she makes, she wish for her child that they will become a bright future. And after 3 months, the baby they can understand. I go for my mother. This Jan Kisha, this is our traditional. This very important for Khasi people. How? Mayabino,
we have for 22 villages now. Yes. That they use this tune. Stone. And thank you so much to say and sharing everything to me. Just to go and traveling everywhere. So collecting people's memories. That's I take some photos and experience. So that's thank you so much. Stay Amma, thank you so much. இந்த மண்ணுக்கு வந்து இங்கே தங்கி இந்த மக்களோட பேசி பழகி இவங்களோட கலாச்சாரத்தை தமிழில் டாக்குமெண்ட்ரி பண்ணுறத ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் உணர்றேன். இன்றைக்குள்ள இயந்திர வாழ்க்கையில் மாடல் கல்ச்சரும் டெக்னாலஜியும் இவங்க பல 100 வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு வர இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை எந்த டிஸ்டர்பும் செய்யாமல் இருக்கணும்னு, மேலும் அவங்களாவே வாழ விடணும்னு பிரயத்தனை பண்ணிக்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்பினேன். I'm going to my home. Thank you. Thank you. Lam ya sangka. Yeah. Koblai. Yes. Koblai.